கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த நாளிலும் தாமே கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரம்பித்து 27 நாட்கள் ஓடிவிட்டது. இன்றைய நாளிலும் 28வது நாளிலே நாம் கால் எடுத்து வைக்கிறோம். கலங்கிடாதே, திகையாதே, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று தேவன் அம்மா அவர்கள் பாடல் மூலமாக தேவனை துதித்தார்கள். அதே தருணத்திலே உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலின் கீதத்தையும் பாடினார்கள். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தியவர்களாயிருப்போம். இந்த நாளிலும் கூட பலத்தோடும் ஜீவனோடும் காத்து வழி நடத்தி உங்கள் மத்தியிலே அமர வைத்திருக்கக்கூடிய என் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தருணத்தில் தாமே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பாடிய அம்மையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்சம் இந்த நாளிலும் எனக்கு என்னுடைய தொண்டை ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் கர்த்தர் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு உள்ளே நுழைகிறேன். நாம் கடந்த நாட்களிலே பார்ப்பீர்கள் என்றால் 3 நாட்களை கடந்து 4ஆம் நாளிலே ஒரே காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நாம் சைவ சித்தாந்தத்திலிருந்தும் வைணவ சித்தாந்தத்திலிருந்தும் மேலும் சமஸ்கிருத வேதத்திலிருந்தும் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே பார்ப்பீர்கள் என்றால் நாம் அரபு தேசத்தின் இஸ்லாமியர்களின் குரானிலிருந்தும் பார்த்தோம். தேவன் பிறந்திருக்கிறார், தேவன் மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தார் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கும் அவர் தேவன் என்பதும் உண்மை. இதை அறியாத வண்ணமாக அநேகர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இது எப்படி பேச வேண்டும் என்பதுதான் இந்த தொடர்ந்து 28 நாட்களும் நாம் பார்த்து வருகிறோம். வேற எதையும் பார்க்கல. எப்படி ஊழியம் செய்ய போகிறோம், எப்படி தேவனுடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அதற்கு வழி உண்டா? அவங்கன்னா அவங்க புத்தகத்தை தவிர வேறு புத்தகத்தை கேட்க மாட்டாங்களே, பார்க்க மாட்டாங்களே, அவங்களுடைய கலாச்சாரம் வேறாற்று, அவங்களுடைய பண்பாடு வேற இருக்கிறது, எப்படி என்று தவித்து கொண்டு இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கும். மிகப்பெரிய பரலோகத்தின் மன்னாவாக இது இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அநேகர் என்னிடத்திலே போன் பண்ணி, ஐயா, நீங்கள் ஒரு வித்தியாசமான மக்களிடத்திலே சத்தியத்தை கொண்டு போவதற்கான எளிமையான ஒரு வழியை எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்வார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக நாம் எப்படி இந்திய தேசத்திலே வேலை செய்ய போகிறோம், எப்படி ஊழியத்தை செய்து முடிக்கப் போகிறோம் என்ற காரியத்தை தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலும் கூட ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதோடு ஒரு சிறு ஜெபத்தோடு உள்நுழைவோம். சர்வ வல்லமை மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிகரே, உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ இந்த மாலை வேளையிலே உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான சிலாக்கியம் தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். நாங்கள் வந்தது, தேவன் எங்களோடு பேசினார், தேவ சத்தம் எங்களுக்கு கேட்டது. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாகவும் சமாதானத்தின் நாளாகவும் தேவன் எங்களோடு சம்பாசித்த நாளாகவும் எங்கள் ஞானத்திற்கு எட்டாத காரியங்களை தெரிந்து கொண்ட நாளாகவும்
இருந்தது என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக அடியர்களோடு கூடுகிறோம். நான் அல்ல, என்னை மறைத்து அடியன் சிறுகவும் ஜீவனுள்ள தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து பெருகவும். கர்த்தாவே, நீர் அடியனை இடைக்கட்டி நீர் வெளிப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கேட்டதையும் கேட்க மறந்த அநேக பல நன்மையும் பரிபூர்ணமாய் தாரும். இயேசுவின் மூலம் கீழும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்திலும் பார்ப்போம். இறுதியாக முடித்தது இந்த அரபு தேசத்தின் இஸ்லாமிய புத்தகத்திலே அவர்களது குரானிலே பேசியிருந்தாலும் இறுதியாக முடித்தது திருவாசகத்திலே முடித்தேன். திருக்குரானிலே ஆரம்பித்து திருவாசகத்தில் முடித்ததை நீங்கள் அறிவீர்கள். தருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையென்று இகழாதே. திருவடிதனை பிரியானை, அந்த திருவடியினை பிரியாத நிழல் போல, நம்மளுடைய நிழல் எப்படி நம்மளுடைய உருவத்தை விட்டு நாம் நடக்கும் திசையெல்லாம் வருகிறதோ, முன்னும் பின்னுமாக வருகிறதோ, 4 திசைகளிலும் வருகிறதோ, அப்படி எவன் ஒருவன் அந்த பரலோகத்தி தேவன் இந்த உலகத்தில் வந்த தேவனை பற்றி கொள்கிறானோ அவன் வாழ்க்கை நலமானதாக இருக்கும் என்று திருவாசகம் கூறுகிறது. தருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று என்ன இகழாதே. அநேகர் இயேசு கிறிஸ்து செய்த, பரலோகத்தின் தேவன், உலகையே படைத்த தேவன் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவர் இந்த உலகத்தில் வந்ததுதான் என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகம் அவரை காண்கிறது. அவர் மேன்மை உள்ளவர், அவரை எல்லோரும் போற்றினார்கள். அவர் பூமியிலே வந்ததினாலே அவர் தெய்வம் இல்லை என்று விட்டார். ஆனால் இவர்களோ அறியாத ஒரு காரியம், அவர் ஒருவர் வராவிட்டில் நம் பாவ மலத்தை, நம் பாவத்தை தீர்ப்பவர் யார் என்று அறியாத பட்சமாக அவர்களும் கூறுகிறார்கள். அவர் வருவதுதான் மேலான காரியம், ஆனால் அதை கீழான காரியமாய் இந்த உலகம் கொண்டு போய் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே அதிலிருந்து தேவன் நமக்கு என்னத்தை கற்றுத்தரப் போகிறார் என்பதை இந்த நாளிலும் நாம், ஜீவனுள்ள தேவன் மற்ற புத்தகத்தில் எல்லாம் பார்த்தோம், அவர் வருவார் வருவார் வருவார். இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதம் உங்களோடு பேசப் போகிறது. அதிலும் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் என்று அழைக்கக்கூடிய யூத புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். என்னையா யூத புத்தகம் என்று சொல்லுகிறானே என்று குவித்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர்களின் புத்தகம், பழைய ஏற்பாடு யூதர்களின் புத்தகம். ஏன் அப்படி இருந்தும் நம் பழைய ஏற்பாட்டை கொண்டு இருக்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் அல்லவா கிறிஸ்துவின் முன்னறிவித்தல் இருக்கிறது. அந்த முன்னறிவித்தல் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை நாம் நிரூபணமான ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளல் ஆகாது. ஆகையினால் நாம் பழைய ஏற்பாட்டையும் கொண்டுள்ளவர்களாய் புதிது பழையது என்று பிரித்து ஒன்றர கலந்தவராய் நிறைவேறுதலின் வெளிப்பாடாக புதிய ஏற்பாடும் முன் அறிவித்தலின் ஏற்பாடாக பழைய ஏற்பாட்டாகவும் கொண்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தில் பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய தோரா என்று சொல்லக்கூடிய தௌராத் என்று சொல்லக்கூடிய தோரா என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை தான் யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த நாள் வரையும் ஏறத்தாழ 2000 வருடம் கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டது. கிருபையாக கொடுக்கப்பட்ட அந்த 2000 வருஷமும் கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது அநேக இடங்களிலே.
அவர்கள் அதை படித்தார்களா இல்லையா, அதை விசுவாசித்தார்களா இல்லையா என்பது புரியாத வர்ணமாக இருக்கிறது. இப்பொழுதும் 2000 வருடம் கடந்து விட்டது. ஏறத்தாழ 4000 வருடம் கிருபையை யூதர்கள் தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். அந்த கிருபை அவர்களுடைய புத்தகத்தில் எப்படி வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். ஏன் இன்றைய நாளிலே அது அவர்களுடைய புத்தகம் என்று சொல்கிறேன் என்றால், அது நம் புத்தகமாக இருந்தாலும் முதலாவது உரிமை கொண்டாடியவர்களும் இந்நாள் வரையும் 4000 வருடமுக்கு மேலாக அதை பாதுகாத்து வருகிறவர்களும் அவர்கள்தான். ஆகையினால் இந்த நாளிலே கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அவர்களிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டமே தவிர நம்மிடத்திலிருந்து அவர்கள் பெறவில்லை. ஆகையினால் இந்த நாளிலே கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. யூத புத்தகம், யூதர்களின் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். யூத புத்தகம் என்றால் திரும்பவும் யாரும் குழப்ப வேண்டிய அவசியம்னா இல்லை, பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாடு தான். ஏன்னா அவங்கள கேட்டிங்கன்னா புதிய ஏற்பாடு யாருதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம தான் ரெண்டுத்தையும் வழி இல்லை, வேறு வழியே கிடையாது. அதன் உள்கூறுகளை வெளிப்பாடாக கொண்டது தான் புதிய ஏற்பாடு. ஆகையினால் நமக்கு வழியே கிடையாது. அவர்களுக்கு இன்னிய வரையும் அந்த பழைய புத்தகம்தான். அந்த பழைய புத்தகத்திலே அவர்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கா, 2 தடவை சொல்லியிருக்கா அப்படின்றத நேரடியாக எத்தனை தடவை சொல்லியிருக்குன்னு பார்க்க போகணும். ஆரம்பிக்கலாமா? ஆதியாகமம் 12 அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கு ஒரு இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். அவனுக்குள்ளாக பூமி ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உங்களுக்கு தெரிந்ததுதான். எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்றால், ஆசீர்வாதம் இவனுக்குள்ளாக தான் வரும். அந்த ஆசீர்வாதம் யார் என்பதை தான் நாம் அதிகபட்சமாக இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். பதினெட்டாவது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வதிக்கப்படும் என்ற காரியம், அந்த ஆசீர்வாதம் யார் என்ற கேள்வியோடு நாம் உள் நுழைந்து கொண்டே இருக்க போகிறோம். அந்த ஆசீர்வாதம் அவன் மூலமாக தான் வரும். அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 24 அதிகாரம் 17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு சிறுகோள் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளின் ஒழுக்கி எல்லாரையும் நிர்மூலமாக்கிவிடும். அந்த யாக்கோப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயிக்கப்பட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், அவனுக்கு ஒரு சத்திய வாக்கு, சத்திய வரனே வழங்கினார். அந்த ஆசீர்வாதம் யார் அப்படி என்றால், அவனுக்குள்ளாக வரக்கூடிய ஆசீர்வாதம் எதுவென்றால் அதை தான் தெளிவாக கூறுகிறார். அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாயல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலே உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலே எழும்பும். பாருங்க, யார் அந்த ஆசீர்வாதம், யார் அந்த நட்சத்திரம்? அது யாக்கோப்பிலே உதிக்கும் ஒரு செங்கோல். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க, நட்சத்திரத்தை காணும். அவங்க கண்களுக்கு ஒன்றும் தென்படல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அடையாள குறி தான் நட்சத்திரமாக வச்சுக்கிட்டு கொடியை பறக்க விட்டுன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் எப்படி இருக்கும் பார்க்கணும், பார்ப்போம். கொடியில் தான் நட்சத்திரம் தெரியுது, அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் நட்சத்திரத்தை காணவே இல்லை. நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும்,
ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலே எழும்பும். அந்த செங்கோலை காணாதபடிக்க, அந்த ஆசீர்வாதத்தை காணாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணப்பட்ட மக்களாக இந்நாள் வரையும் செவுத்தில் முட்டிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். மேலும் பார்ப்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 8வது வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா தன் சகோதரர்களுக்குள் புகழப்படுவான். எப்படி? யூதாவா? ஆபிரகாமில் வந்தவர் யாக்கோபுக்குள்ளாக வந்து இப்பொழுது யூதாவுக்குள்ளாக நுழைந்திருக்கிறதை பார்க்கிறீர்கள். வாக்குத்தத்தம், பிராமிஸ், சத்தியம். ஒரு சத்தியம் செய்திருக்கிறது. யூதா சகோதரர்களுக்குள்ளே புகழப்படுவான் என்று கூறுகிறது. எதனால் புகழப்படுவான்? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஆசீர்வாதம் யாக்கோப்புக்குள்ளாக வந்தது. அந்த ஆசீர்வாதம் யாக்கோப்பில் உதித்தது. அந்த உதிக்க வேண்டிய அந்த நட்சத்திரம் இப்பொழுது யூதாவுக்குள்ளாக வலம் வருகிறது. ஆகையினால் யூதா அவர் சகோதரருக்குள்ளே புகழப்படுவார். யூத ராஜசிங்கம் வந்தார், வருவார் என்பது வாக்கு தத்தம். எத்தனை வாக்கு தத்தங்கள்! அந்த வாக்கு தத்தங்கள் முன்வறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக தேவன் தாமே அவருடைய அடியேர்களுக்கு சொல்லி 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 பாருங்க. அவர் யாருக்குள்ள வருவாரு? ஆபிரகாமுக்குள்ள, யாக்கோப்புக்குள்ள. இப்ப பாருங்க, அடுத்து எங்கன்னு வந்துட்டார் கரெக்டா? யூதாக்குள்ள வரக்கூடியவராயிருக்கிறார். ஏசாயா 11 அதிகாரம் 1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அடுத்து பாருங்க, எங்க வந்துட்டாரு? ஈசா என அடிமரத்திலிருந்து, ஈசா என அடிமரத்திலிருந்து தோன்றும். மிகப்பெரிய வாக்கு தத்தங்களை அடியடியாக அணுவாக வைத்துக் கொண்டே வருகிறதை நீங்கள் காண்கிறீர்கள். எரேமியா 23 அதிகாரம் 5வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். அவருடைய நாமம் கர்த்தர், நீதியின் கர்த்தர், நீதியின் தேவன். ஈசாவின் அடிமரத்தில் தோன்றுவார். அடுத்து பாருங்க, எப்படி அழகா நுழைச்சி எடுத்துட்டு வர்றார் பாருங்க. அந்த வழி பாருங்களேன், அந்த வேர், அந்த அப்படியே உள்ள நுழைஞ்சி எப்படி வருது பாருங்க. தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை உண்டாகும். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்தம்! அந்த சத்தியவரர் இந்த உலகில் பிறக்கத்தக்கதான ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வாக்கு. அது அவனுக்குள்ளாக அப்படியே அடுத்து 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 அப்படியே வந்திருக்காரு பாருங்க. இப்ப எங்க வந்துட்டாங்க? தாவீதுக்குள்ள வந்துட்டாங்க பாருங்க. அடுத்து பாருங்க, எண்ணிலடங்காத வாக்கு தத்தங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல,
எண்ணி முடியாத வாக்குத்தத்தங்கள், ஜீவனுள்ள தேவனை குறித்த தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கமான தரிசனங்கள். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவ்வளவு நேரம் மறைப்பொருளினாலே சொல்லப்பட்ட தேவன் வெளியரங்கமாகிறார். என்ன அது ஈசா வேறு, என்ன நட்சத்திரம், அது என்ன தாவீதின் கிளை, இப்படி பார்த்துக்கிட்டே வரும். என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? அப்படி என்றால் மறைப்பொருளாக சொல்லி வந்த தேவன் தாமே ஏசாயாவிலே முழுமையாக வெளியரங்கமாக வெளிப்படுகிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன? அந்த ஈசாவின் அடிமரம் என்ன? தாவீதின் கிளை என்ன? யாக்கோப்பிலே தோன்றும் நட்சத்திரம் என்ன என்பதற்கு வெளியரங்கமான காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம், அந்த ஈசாவின் அடிமரம், யாக்கோப்பின் நட்சத்திரம், தாவீதின் கிளை ஒரு குழந்தை வடிவாய் ஒரு பாலகனாய் பிறப்பார் என்பதே அதன் பொருள் என்று அங்கே அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறார். இவ்வளவு நேரம் அடிமரன்னாரு, நட்சத்திரம்னாரு, அதுன்னாரு, இதுன்னாரு, இப்ப பார்த்தீங்கன்னா அழகா சொல்லிட்டு சரி. அடுத்து என்ன சொல்றாரு? அவர் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய வல்லமை உள்ள நாமங்கள் ஒன்றா இரண்டா? அவருடைய பராக்கிரமங்கள் ஒன்றா இரண்டா? சொல்லி முடியாதது என்று வேதம் சொல்லாமல் சொல்லுகிறது. அந்த பாலகன் என்னவாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 28:14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த உலகத்திற்கு ஒரே ஆசீர்வாதம் உண்டு, வேறொரு ஆசீர்வாதமும் இல்லை. எங்கே போனாலும் சரி, நீங்கள் வடக்கே போனாலும் சரி, தெற்கே போனாலும் சரி, கிழக்கே போனாலும் சரி, மேற்கே போனாலும் சரி, அல்ல ஒவ்வொரு திசைக்கும் குறுக்கால் 8 திசைகளுக்கு சென்றாலும் சரி, ஆசீர்வாதம் கிடையாது. ஒரே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் யாருக்குள்ளாக தான் இருக்கிறது என்றால் வேதம் சொல்லுகிறது, அது பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள்ளேதான் என்று கூறுகிறது. இஸ்ரவேலுக்குள்ளாகவே அந்த ஆசீர்வாதம் வரும் என்பதை தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:25-26 நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்றார். ஆசீர்வாதம், இவங்க ஏதோ ஆசீர்வாதம் என்றால் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஏதோ என்று நினைத்துக் கொண்டார்கள்.
அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் தாமே, உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அந்த தேவன் தாமே, அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தேவன் தாமே, ஆபிரகாமினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவர்தாமே இன்று உங்களிலே உதித்திருக்கிறார். அவரை அசட்டை பண்ணினீர்கள், அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தீர்கள். ஆனாலும் அவர் உயிர்ப்பிக்கத்தக்கதாகவும் உயிரடையத்தக்கதாகவும் எழுப்பினராய், ஜெயம் கொண்டவராய், ஆசீர்வாதத்தை தருகிறவராய் மறுபடியுமாக எழும்பி நிற்கிறார். இதை அறியாத அந்த இஸ்ரவேல் மக்கள் இன்றும் செவுத்தில் முட்டி அழுது கொண்டு இருக்கிறார்கள். வேற என்ன செய்ய முடியும்? அறியாதவன் வாழ்க்கை இதுதான், அறியாதவன் வாழ்க்கை இதுதான். தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாக வெளிப்பட்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக உரைக்கிறார். ஆதியாகமம் 17 அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவன், மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக அருளினார். இந்த நித்திய உடன்படிக்கை யார்? அவன் சந்ததிக்குள்ளாக வரக்கூடிய இந்த உடன்படிக்கை யார் என்பதை அவர்கள் முற்பிதாக்கள் அறிந்தும் பின்வரும் நாட்களிலே அவர்கள் அதை தவறவிட்டு தத்தளித்து போனார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆபிரகாமுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்திருக்கலாம், சந்ததி ஈசாக்குள்ளதான் இருக்குது. எந்த சந்ததி? உலக பிரகாரமான சந்ததி இல்லை. வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் வருவது ஈசாக்கு எனும் அந்த சந்ததியிலே. அந்த சந்ததியிலே வந்த அந்த தேவனை தானே அவர்கள் மறுதலித்து நின்றார்கள். 2000 வருடம், ஏறத்தாழ 4000 வருட சரித்திரத்தை முன்குறித்து வைத்திருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள், ஆதாம் தொடங்கி தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு வருவார், மனுகுலத்தை மீட்கத்தக்கதாக என்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர், சத்தியமாய் உரைக்கப்பட்டவரை மறுதலித்த ஒரு ஜனக்கூட்டம் எது என்றால் இந்த இஸ்ரவேல் கூட்டம். இப்பொழுது கடந்த 2000 வருடத்தையும் சேர்ப்பீர்கள் என்றால் 6000 வருட சரித்திரத்தை உடைய இந்த இஸ்ரவேல் கூட்டம் இந்நாள் வரையும் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. லூக்கா 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், யாக்கோபு இயேசுவின் வம்ச வழியைச் சேர்ந்தவர். அவர் எப்படி அந்த இணைப்புகளை உருவாக்குகிறார் பாருங்கள். அதை அடிச்சுவடுகளை வைத்து வந்ததினால் இவர்களுக்கு இந்த வழிமுறைகள் தெரிகிறது. இவைகள் எல்லாம் கற்றறிந்து தேவ ஆவியினாலே உந்தப்பட்டு அதன் வெளிச்சம் போட்டு காட்டிய பிரகாரமாக இவர்கள் இந்த வம்ச வரலாறை கணிக்கிறார்கள். யாக்கோப்புக்குள்ளாக, ஆபிரகாமுக்குள்ளாக அவருடைய வம்ச வரலாறு காணப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். மேலும் பார்ப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் தென்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை.
நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அவர் யூத வம்சத்திலே வருவார், யூத கோத்திரத்திலே வருவார், அவர் யூத ராஜசிங்கமாய் வருவார். ஆதியாகமத்திலேயே சொல்லிட்டாங்க, ஆதியாகமத்திலேயே சொல்லிட்டாங்க பாருங்க. 33வது வசனம். நகசோன் அம்மினதாபின் குமாரன், அம்மினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யூதா இயேசுவின் வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவர் யாக்கோப்பின் வம்சத்திலே வந்தாலும் இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் இந்த யூதா யார்? ஏனால் அவர் யூத ராஜசிங்கமாக யூதாக்குள் பிறக்கிறார். இந்த யூத ஜீவனுள்ள தேவன் யூத ராஜசிங்கமாக அங்க பிறக்கிறார். அந்த வம்ச வரலாறு இப்பொழுது நாம் பார்த்தோம். 1 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 13வது வசனம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அந்த ராஜ்ய வாரியத்தை குறித்து சாமுவேல் இடத்திலும் கூறப்பட்டு இருக்கிறது. அந்த தேவாதி தேவனுடைய மகத்துவம் இந்த உலகெங்கும் பிரஸ்தாபப்படக்கூடிய காரியத்தை அவர் உதிப்பார், அவர் பிறப்பார் என்பதை தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இதுதான் அவருடைய வம்ச வரலாறு. இவ்வளோ பெரிய வம்ச வரலாறை உடைய இயேசு கிறிஸ்துவை அறியாத அறிவினர்கள் தான் இன்றைய உலகத்தின் அறிவி ஜீவிகளாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய உலகத்தின் அறிவி ஜீவிகள் என்று அழைக்கக்கூடியவர்கள் யூதர்களே. பெரிய ஞானவான்கள், ஆசீர்வாதம் கொடுத்த ஆசீர்வாதம் இன்னைய வரையும் நிற்கிது. ஆனால் அவங்களுக்கு எட்டல யார் தேவன் என்பது எட்டல. ஏசாயா 40 3வது வசனம் 4வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சிதற பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றார். வழிகளை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக ஏசாயாவின் புத்தகத்திலேயே வலியுறுத்தப்பட்டு விட்டது. அவர் வழிகளை ஆதியாகம புத்தகத்தில் இருந்தே வழி வழியாக அவருடைய பாதையை செவ்வைப்படுத்தி இருக்கிறது இந்த வேத புத்தகம். அவருடைய வழி இன்னது என்று, அவர் யாரில் உதிக்க போகிறார் என்று வழி வழியாக அவருடைய வழியை செவ்வைப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த வேத புத்தகம். அந்த வழியை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக முன்குறிக்கப்பட்டவன் யோவான் 1:23வது வசனம். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். இந்த சத்தம் யூதாயா தேசம் முழுவதும், எருசலேமில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஒலிக்கப்பட்டது. ஆயத்தம் பண்ணது வேதத்தில் மாத்திரமல்ல, வழி வழியாக ஜீவனுள்ள தேவனுடைய வம்சங்களை உள்ளடக்கிய இந்த வேதம் அந்த வழிகளை
நன்றாய் ஒரு இடத்திலும் இடரில் இராதபடிக்கு தன்னகத்தே வைத்திருக்கிற இந்த வேதம், அந்த வேதத்தின் வேத நாயக்கர் அவர் வழியை ஆயத்தப்படுத்தி வைத்தது மாத்திரமல்ல, அவர் பிறப்புக்கு முன்பாக 6 மாதம் மூத்தவனாய் ஒருவனை உலகத்தில் உண்டாக்கினார். அவனுடைய சத்தம் வனாந்தரத்திலே உண்டானது, எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது. நடுங்கின அந்த தேசம், அந்த வேத பண்டிதர்கள் ஞானவான்கள் எல்லாம் அவனிடத்திலே நின்று எதிர்த்து பேச பயந்து நடுங்கினார்கள். அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்டது. ஆயத்தப்படுத்தினான். தேவன் இப்பொழுதும் வரப்போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். இந்த வனாந்தர வழியிலே, இந்த அவாந்தர வழியிலே அவருக்கென்று ஒரு சத்தத்தை எழக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர், மகனே மகளே எனக்காக நீ உரைப்பாயா என்று உங்களிடத்திலே கேட்கிறார். யார் இதை செய்ய போகிறோம்? யார் இதை செய்ய போகிறோம்? அவர் செய்து கொள்ளுவார் என்று நாம் பார்க்கிறோமா? இல்லை இவர் செய்து கொள்ளுவார் என்று நாம் பார்க்கிறோமா? இல்லை இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்ல போகிறீர்களா? சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது வனாந்தர வழியிலே ஒருவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். அவன் பேர் யோவான். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அப்பொழுது அவருக்கென்று அந்த வனாந்தர வழியிலே நின்று சத்தமிடுகிற பெயர் உங்கள் பெயராய் இருக்குமா? முன்பு நடந்தவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அவன் பெயர் யோவான். நீங்கள் உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால், உண்மை என்றால், அவர் வரும் முன்பாக இன்றைய தினத்திலிருந்து இப்பொழுதிலிருந்து என் தேவனுக்கென்று சத்தமிடுகிற அவன் அல்ல, இவன் அல்ல, நான். என் பெயர் பன்னீர் செல்வம், என் பெயர் யோவான், என் பெயர் பவுல், என் பெயர் ராஜா, என் பெயர் முருகன், என் பெயர் அப்துல் காதர் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்க போகிறீர்கள்? நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த யோவான் என்ற இடத்தை ரொப்புவதற்கு இன்று நீங்கள் தயாரா? நான் தயார், நான் தயார். நீங்க தயாரா? தேவன் உங்களிடத்திலே கேட்கிறார், யார் நமக்காக பேசுவார்? யார் நமக்காக பேசுவார்? அந்த வனாந்தரத்திலே சத்தமிடுகிறவன் முன்குறிக்கப்பட்டவன். நீங்களும் முன்குறிக்கப்பட்டவராயிருந்தால் அவருடைய பெயர் இருந்த இடத்திலே 2ஆம் வருகையிலே உங்களது பெயர் இருக்கும். அவர்களுடைய பெயர் தான் அந்த ஜீவ புத்தகத்திலே இருக்கும். அவர்கள்தான் 1,42,000 பேரை ஒழிய வேறு யாரும் இல்லை. அதை குறித்து வேறொரு நாளிலே பேசுகிறேன். மேலும் பாருங்கள், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு பாலகன் பிறப்பான் சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு ஆயத்தக்காரன் வருவான் சொல்லிட்டாரு. எல்லாம் சொல்லி 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 வந்தாரு. இப்ப பேரையும் சொல்லிட்டாங்க பாருங்க, பேரும் சொல்லிட்டாங்க. அவருக்கு பேரு சூட்டு விழாவும் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் பிறந்தவனைய கூட பேர் தெரியாத உட்காந்துட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவருக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பேரில்லா நாதனுக்கு ஒரு பேர் புனைந்து பாடுனார். பார்த்தீங்களா? பிறவா முதல்வன் பிறந்து பேரில்லா நாதனுக்கு ஒரு பேர் புனைத்துன்னு பாடுனாங்க பாருங்க. அதான் பேரை முன்னாடியே ஒரு பேரை வச்சாங்க, பேரையும் வச்சு முடிச்சுட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல. நட்சத்திரம்னா தெரியல, பரவாயில்ல. யாக்கோப்பின் வேறுன்னு யாக்கோப்பின் நட்சத்திரம் சொன்னான் தெரியல, பரவாயில்ல. தாவீதின் கிளைன்னு சொன்னான் தெரியல, பரவாயில்ல. ஆசீர்வாதம்
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொன்னா தெரியல, பரவாயில்ல. இப்படியாக அவர் சொல்லப்பட்ட மறை சொற்கள் எல்லாம் தெரியல, பரவாயில்ல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் யாரு கடவுள் மனுஷனா குழந்தையா பிறப்பாருன்னு சொல்லிட்டாரு. அப்பையும் தெரியல. பேரும் சொல்லிட்டார் பாருங்க, பேரும் வச்சாச்சு, அப்பையும் தெரியல. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவர் தேவனுடைய குமாரன், ஏனென்றால் அவர் தேவன் என்பதினாலே அந்த காரியத்தை அறிவிக்கப்பட்ட அந்த ஜனக்கூட்டம், அந்த தேசத்தார் அவரை இந்நாள் வரையும் மறுதலித்திருக்கிறார்களே. மீகா 5:2 எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. இது பூர்வ காலத்தருடையது, இன்னைக்கு நேத்து இல்ல. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டவர், பிரகடனம் பண்ணப்பட்டவர். இப்ப பெயர் சொன்னாங்க, அவர் யாருன்னு சொன்னாங்க, பேரு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிறக்கிற இடத்தையும் சொல்லிட்டாங்க. இப்பயும் உங்களுக்கு புரியலைங்க. இதெல்லாம் இன்னைக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க புத்தகம் தான் இருக்குது. அதனால தான் யூத புத்தகம்னு இன்னைக்கு நான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. அவங்க புத்தகத்தில் தான் இருக்கு. ஊரையும் சொல்லிட்டாரு, யார்ல வருவேன்னு சொல்லிட்டாரு, எந்த கோத்திரத்தில் வருவேப்பா. ஆபிரகாம்ல வருவேன்னாரு, அப்புறம் யாக்கோப்ல வருவேன்னாரு, ஈசாக்ல வருவேன்னாரு, தாவீதுல வருவேன்னாரு. எல்லாம் சொல்லி 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 வந்து அவருடைய பேரை சொன்னாரு. அவர் பிள்ளையா பிறப்பாருன்னு சொன்னாரு, அவருடைய பேரை சொன்னாரு, ஊரையும் சொல்லிட்டாரு. உண்மை என்ன சொல்லல பாருங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். 5. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் போதும் ஒரு நிமிடம். அவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? கூப்பிட்டு விசாரிச்சா, யார் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க? யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார்னு யார் சொன்னா? அந்த வேத நாணமுடையவர்கள். இவங்க சும்மா எட்டு சுரக்காய் இவங்களுக்கெல்லாம். இது இவங்க கறிக்கு உதவே இல்லை. பிறப்பாருன்னு தெரியும், பிறந்தாருன்றதை ஏத்துக்கல. ஏரோதுக்கு எடுத்து சொன்னவங்களே இவங்க தான், வேற யாரும் கிடையாது. ஆனா அந்த தெய்வம் பிறப்பார்னு போட்டிருக்குதே, பிறந்தாரா? எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து பேக்கிறானே, ஏரோது ராஜையிட்ட எடுத்து சொல்றமே, அவர் போய் நம்ம பார்த்து நம்ம தரிசித்து அவரை வணங்குவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்ததா பார்த்தீங்களா? சகோதரனே சகோதரிங்களே, நீங்களும் நானும் இப்படியே வஞ்சிக்கப்பட்டுடுவோம் ஒரு நாள். உங்களுக்கும் தெரியும், எல்லாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். படிச்செல்லாம் காட்டுவோம். ஆனா படிங்கம்மா. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. அவருக்கு தெரியும் பிறப்பார் என்பது மாத்திரமல்ல, எந்த ஊர்ல பிறப்பார் என்று, யாரு வம்சத்துல பிறப்பார்னு துல்லியமாக தெரியும். துல்லியமாக தெரியப்பட்ட அவர்கள், அறிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் தான் துல்லியமாக மறுதலித்தார்கள். எந்த இடத்துல பெசகலே இல்லை. முன்குறிக்கப்பட்ட அவர், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவர், ஆதாமினாலே, ஆதாமுடைய பாவத்திற்கு நானே பரிகாரி என்று சொல்லப்பட்ட அவர்,
வழி 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 வழியாக அவர்களுக்கு துல்லியமாக எல்லா சுவடுகளையும் வைத்து வந்த அவர் அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னா துல்லியமாக தெரியும். துல்லியமாக தெரிந்த அவர்கள் தான் துல்லியமாக மறுதலித்தார்கள். நமக்கும் வரப்போகிறது. துல்லியமாக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் துல்லியமாய் மறுதலிக்க போகிறோமா அல்லது துல்லியமாய் உலகிற்கு சொல்ல போகிறோமா? இந்த துல்லியமாய் உலகத்திற்கு சொல்ல கடத்தக்கதாகவே தேவன் இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட சத்தியங்களை உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். இது வெறும் பிறப்பின் செய்தி அல்ல, ஒரு கதை அல்ல, ரட்சிப்பின் செய்தி, ரட்சகரின் செய்தி, உலக மீட்பின் செய்தி. சும்மா அப்படியே ஒரு குடியில் வச்சு அப்படியே இது பண்ணி நட்சத்திரம் கிடையாது, அதுக்கு இல்லைங்க. இது கதை இல்லை, நிஜம். எப்படி இருக்க போறோம்? துல்லியமா சொல்ல போறோமா இல்லையா? துல்லியமா இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் கத்து தந்துருக்கார். 28 நாட்கள் கடவுள் உங்களோடு, இயேசு சுவாமி சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் அவருடைய ஆவியானவரை கொண்டு. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? துல்லியமாய் கற்றுக்கொண்டு, துல்லியமாய் சொல்லி, துல்லியமாய் நடந்து, துல்லியமாய் அவர் வருகையிலே இதோ அடியேன் இருக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்ல போகிறோமா என்று சிந்திக்கத்தக்கதான நேரம். ஓசியா 11 அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் இடைநிலனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். என்ன சொல்லல, எது சொல்லல, ஓசியாவில் சொல்லிட்டாரு பாருங்க. நிறைவேறிச்சா நிறைவேறலையா? மத்தேயு 2 அதிகாரம் 14வது வசனம். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் 15 ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. இவர் இருந்தது இஸ்ரவேல் தேசம். என் குமாரனை எகிப்திலிருந்து வரப்பண்ணுவேன் என்பது தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமே. எந்த காலத்தில் பிறப்பார், எப்படிப்பட்ட ஆட்சியின் காலத்தில் பிறப்பார், எப்படிப்பட்ட மனிதர்களுடைய காலத்தில் பிறப்பார், துல்லியமாய் கணித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய கணித மேதை என் தேவன். அவர் ஏரோதிற்காக அந்த குழந்தை எகிப்துக்கு போக வேண்டும், மறுபடியுமாக எகிப்திலிருந்து அவர் அழைத்து வரப்பட வேண்டும் என்பதை ஓசியா புத்தகத்திலே சொல்லிய அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின என் தெய்வம். சற்று யோசித்து பாருங்கள். அவர் துல்லியமானவர். ஆதியாகமம் 3:15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதியிலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இந்த உலகத்திலே வந்தது. எதற்காக வந்தது? பாவத்தை அறுக்கத்தக்கதாக. 1 யோவான் 2 அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? ஆதியிலே வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேவன் தாமே அவனுடைய தலையை நசுக்கத்தக்கதாக, பிசாசை அழிக்கத்தக்கதாக வெளிப்பட்டார். வெளிப்படுவார் என்று சொன்னது வெளிப்பட்டார் என்ற காரியத்தோடு பார்க்கிறோம் அல்லவா? துல்லியமான தீர்க்க தரிசனம். ஒரு இடத்தில் கூட பிசிறு என்பதே கிடையாது, துல்லியமானது. மேலும் 2 காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். சங்கீதம் 78 1 மற்றும் 2வது கவிகள். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். சங்கீதக்காரன் பாடினது தீர்க்க தரிசனங்க. இதுவும் என் வாயை ஓமானைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். யார் அவர்? அவர் யார்?
மத்தேயு 7:34-35. இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடே உவமைகளாக பேசினார். உவமைகளினாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஜனங்களோடு ஓமானங்களாலே பேசப்படுவார் என்பதை சங்கீதக்காரன் புத்தகத்திலே வெளிப்பட்டார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் ஜனங்களோடு ஓமானங்களினாலே பேசினார். சீசர்களுக்கே புரியல. வந்து தினம் ஐயா என்ன சொன்னீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லுவார். திருப்பி சொல்லி தருவார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் எப்படியேப்பட்ட ஜனம் தெரியுங்களா? கொடுத்து வைக்கப்பட்டவங்க. ஓமானத்தோடைய பேசின்னு இருக்கிறாரு. எல்லாத்தையும் வெளியரங்கமாய் உங்களோடு உரையாடி கொண்டு இருக்கிறார். தானியேலுக்கு தெரியாத ரகசியங்கள் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். 12 சீடர்கள் அவர்களோடு கூட இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாத ரகசியங்களை உங்களுக்கு வெளியரங்கமாக்கி கொண்டு இருக்கிறார். யோவான் பத்ம தீவில இருந்து வெளிப்படுத்தலின் புத்தகத்தை எழுதினானே, அவனுக்கு தெரியாத ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வெளியரங்கமாய் கேட்கிற நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை அறிந்தீர்களா இல்லையா? அவர்களோடு ஓமானமாய் பேசினார். இன்னைக்கு உங்களோட ஓமானமா பேசலைங்க. எல்லாம் மறைப்பொருளே இல்லை. எல்லா மறைப்பொருளும் உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா ரகசியங்களும், மகா ரகசியங்களே உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சவங்க தெரியுமா நீங்களும் நானும்? அதே சமயத்தில் ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரு தாளந்த பிடிச்சவனுக்கு என்ன பிரச்சனையோ அதை விட 10 தாளந்து வச்சுக்கிட்டு சும்மா இருந்தவனுக்கு 10 மடங்கு பிரச்சனை இருக்குது. நமக்கு எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டதினாலே சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமில்லை சகோதரனே, சகோதரி. சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை, போக்கு சொல்ல வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்திலும் இதை தொடர்ந்து இதற்கான காரியத்தை நாம் செல்வோம். தேவனுடைய பிறப்பு, தேவனுடைய வாழ்க்கை சரித்திரம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறதா அல்லது முழுக்க அந்த யூத புத்தகத்திலேயே எழுதப்பட்ட ஆய்விட்டதா என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேதம் புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக உள்ளடக்கியது என்று தெரியாத அநேகர் பழைய ஏற்பாடு எதற்கென்று கேட்கிறார்கள். புதிய ஏற்பாடு உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. ஏன்னா ஒழுங்கா படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ள மொத்த புதிய ஏற்பாடு இருக்குது. ஆனாலும் வெளியரங்கமாய் நிறைவேறுதலை காண்பிக்கத்தக்கதாக புதிய ஏற்பாடு தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது நிறைவேறுதலின் வழியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கியங்களும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அங்கு உரைக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டை படித்துக் கொள்ள முடியும். ஆனால் எதற்கு புதிய ஏற்பாடு அப்படி என்றால் நிறைவேறினதா இல்லையா? அப்படி என்றால் நிறைவேறுதலின் வெளிப்பாடு புதிய ஏற்பாடு, நிறைவேறுதலின் வெளிப்பாடு புதிய ஏற்பாடு. ஆகையினாலே நமக்கு 2 புத்தகங்கள் ஒன்றரை கலந்து நின்று நம்மிடத்திலே நிற்கிறது. அந்த மக்களோ ஐயோ பரிதாபம். வெளியரங்கமாகவும் பேசினார், மறைப்பொருளாகவும் பேசினார். உலகத்தின் நாணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட அவர்கள், உலகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட அவர்கள், ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறியாதே இந்நாள் வரையும் 6000 வருடமாக திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள், அழுது முட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்?
நீங்களே சிந்தியுங்கள், நீங்களே யோசியுங்கள். நான் தினம் தினம் கேட்டு தினம் தினம் சொல்லி எனக்கு கஷ்டமாயிடுச்சு, நான் சோர்ந்து போயிட்டேன். ஆகையினாலே நீங்கள் யோசிங்க, உங்களை நீங்களே நிதானிக்க. நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? எனக்கு நிதானிக்க தெரியாதா நான் யாருன்ட்டு? அடுத்தவன் வேற வந்து சொல்லணுமா? என்னை காட்டிலும் என்னை நிதானிப்பவர் யார்? இறைவனை தவிர. ஆகையினாலே சகோதரனே சகோதரியே, தேவன் எல்லாவற்றையும் முன்னுரைத்திருக்கிறார். அவர்களுக்கு அறியாத சத்தியங்களும் உங்களுக்கு அதிகப்படியாக முன்னுரைத்திருக்கிறார். தேவன் வரப்போகிறார். அவர் இந்த நாளிலே உங்கள் வீட்டில் பிறந்தார் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் பிறந்தார் என்றால், வரப்போகிற தேவனை குறித்து உலகிற்கு எடுத்து கூறக்கூடிய சத்தியமே, வந்து போன தேவனுடைய பிறப்பு உங்களுக்கு தெளிவுபடத்தக்கதாக இருந்தால்தான் வரப்போகிற தேவனை நீங்கள் எடுத்துரைக்க முடியும். வந்து போனவரையே தெளிவு விட்டு நாம் இருந்தோம் என்றால் வரப்போகிற தேவனை நாம் அறிய முடியாது, அறியவே முடியாது, மக்களுக்கு அறிவிக்கவே முடியாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது உலகெங்கும் போய் கிறிஸ்து பிறந்தார், அவர் உங்களிலே பிறந்தார், உங்கள் வேதத்திலே பிறந்தார், உங்கள் தேசத்திலே பிறந்தார், உங்கள் வணக்கத்திற்குரியவர் அவர் என்பதை உரைத்துவிட்டு பின்பு அவர் வரப்போகிறார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது அஸ்திவாரத்தை இடுங்கள். மேல்கூரையை போட்டு விடுவது எளிதான காரியம். அஸ்திவாரம் இன்னும் நம் போடாதபடிக்கு மேல்கூரையை எங்கே போட்டுக்கொண்டு இருக்கிறோம்? எதிலே கட்டிக்கொண்டு இருக்கிறோம்? சற்று யோசியுங்கள். முதலாவது அஸ்திவாரத்தை போடுங்கள். 120 கோடி இந்திய மக்களுக்கு போய் சொல்ல வேண்டிய சத்தியத்தை எங்கும் பறைச்சாற்றுங்கள். அவர் வந்தது உண்மை என்றால் வரப்போவது உண்மை என்பதை நாம் எளிதாக சொல்லிவிடுவோம், எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர் வந்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் போய் வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி ஏற்றுப்பாங்க? கொஞ்சம் யோசித்துருங்க. ஆகையினாலே செய்ய வேண்டிய முதலாவது கட்ட வேலைகளை செய்து முடித்து விடுவோம். 2ஆம் கட்ட வேலையை எளிதாய் முடித்து முடியும், எந்த பதட்டமும் கிடையாது. ஆகையினாலே தேவன் தாமே உங்களையும் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி, அவர் பிறந்தார், இஸ்ரேலிலே பிறந்தார், அவர் இஸ்லாமிய மக்களுடைய அந்த குரானிலே பிறந்தார், அந்த அரபு தேசத்திலே பிறந்தார், அவர் தாமே இந்திய தேசத்திலே பிறந்தார், சைவ சித்தாந்தத்திலே பிறந்தார், வைணவ சித்தாந்தத்திலே பிறந்தார், சமஸ்கிருத வேதத்திலே பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். உங்கள் இல்லத்திலே என் இல்லத்திலே, உங்கள் உள்ளத்திலே என் உள்ளத்திலே பிறந்தவர் தாமே இந்த அகிலத்திற்கும் இந்த தரணி முழுவதுக்கும் வந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை எங்கும் பறைசாற்றுவதற்காக உங்களையும் என்னையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாளை தினத்திலே நீங்களும் நானும் சந்திக்க மட்டுமாக உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரன் என் பன்னீர்செல்வம். நாளை தினத்திலே சந்திப்போம். நாளை தினத்திலே வரும்போது அநேகரை கொண்டு வாருங்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்கிறது. நாளைக்கும் நாளனைக்கும் இப்படியாகவே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது நிறைவேறியதா இல்லையா என்பதை மாத்திரமே நாம் பார்க்க போகிறோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.